ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த மகா பெரிய தயவுக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. இயேசுவே, உம்முடைய வார்த்தையை கொடுக்க கத்தாவே, இந்த குடும்பத்துக்கு நீர் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குடும்பத்தை நீரை ஆசீர்வதியும், உம்முடைய வருகைக்கு நீரை ஆயத்தப்படுத்தும் கத்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதியும் கத்தாவே. இவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுத்து நீரே இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது லேவியராகமத்திலே சர்வாங்க தகன பலியை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த சர்வாங்க தகன பலியிலே காளையாவது செம்மறி ஆடையாவது வெள்ளாடுகளிலாவது ஒருவன் பலி செலுத்த வந்தால் அதை எப்படி செலுத்த வேண்டும், என்னென்ன முறையில் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். பலி என்றாலே முழுவதும் தகனிக்கப்படுவதுதான் பலி. அது சர்வாங்க தகன பலியானாலும் சரி, சமாதான பலியானாலும் சரி, போஜன பலியானாலும் சரி, பாவ நிவாரண பலியானாலும் சரி, குற்ற நிவாரண பலியானாலும் சரி, எல்லா பலிகளுமே முழுவதும் தகனிக்கப்படுவதுதான் என்னது? பலி. இந்த பலி என்பது தன்னைத்தானே வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். எப்படி பலி செலுத்தணும்? தன்னைத்தானே வெறுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பலி செலுத்தணும். அதுதான் பலி. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசுவை யார் யார் பின்பற்றி வர விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் முதலாவது தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். இந்த தன்னைத்தானே வெறுக்காதவனால் இயேசுவை பின்பற்ற முடியாது. அவனால சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற முடியாது. வாசிங்க, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அதாவது நம்ம துண்டங்களை பார்த்தோம், தலைகளை பார்த்தோம், கொழுப்பை பார்த்தோம், இதெல்லாம் கழுவ சொல்லல. ஆனால் குடல்களையும் தொடைகளையும் தேவன் என்ன செய்ய சொன்னார்? கழுவ சொன்னார். காளையானாலும் சரி, செம்மறியாடானாலும் சரி, வெள்ளாடானாலும் சரி, அந்த குடல்களையும் தொடைகளையும் என்ன செய்யணும்? கழுவ வேண்டும். கழுவுன பிறகுதான் அந்த பலிபீடத்துல என்ன செய்யணும்? வைக்கணும். முதலாவது குடல்கள் கழுவப்பட வேண்டும். குடல் என்றால் எண்ணங்கள், சிந்தனைகள். நம்மை தேவனோடு கூட நெருங்க விடாதபடிக்கு தடையா இருப்பதுல இந்த எண்ணங்களும் ஒன்று. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொன்னார் பாருங்க. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 90. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். நம்மை தேவனோடு கூட நெருங்க வைப்பது இந்த வசனம் மட்டும்தான். இந்த வசனத்தை நாள் முழுவதும் தியானிக்கணும். இந்த நாள் முழுவதும் நாம் அதை தியானிக்க தான் நாம் தேவனோடு கூட அதிகமாய் நெருங்க முடியும். ஒருவனுடைய சிந்தனையின் பிரகாரம் தான் அவனுடைய நடக்கையும் இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப ஆவியின்படியே ஒருவன் நடக்கணும். ஒருவன் எப்படி நடக்கணும்? ஆவியின்படியே ஒருவன் நடக்கணும்னா என்ன சிந்தை இருக்கணும்? ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். நீங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப அந்த சிந்தை எப்படியோ அதற்கு ஏற்றால் போலதான் அவர்கள் நடந்தார்கள். ஒருவன் மாம்சத்தின்படி நடப்பதும் ஆவியின்படி நடப்பதும் அவனுடைய சிந்தையில தான் இருக்கிறது. நீங்க 7ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப சிந்தை தேவனையும் அவனையும் விட்டு பிரிக்கிறது. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இயேசு ஒரு திமிர்வாதக்காரனை சுகமாக்கும் போது அவர்களை சுற்றி இருந்த யூதர்கள்
தேவ தூஷணம், இவன் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லும் போது தேவ தூஷணம் இவன் சொல்லுகிறான் என்று சிந்தித்தார்கள். அதை இயேசு சொல்ல, உங்கள் இதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? அப்ப அவர்களால அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் போக காரணம் சிந்தனை. இயேசுவினுடைய அற்புதத்தை கண்ணால கண்டவங்க அந்த சிந்தையினால வீணரானார்கள். யூதர்கள் அதிகமாய் தேவனோடு கூட நெருங்காமல் போக காரணமே இந்த எண்ணங்கள், சிந்தனைகள். சிந்தனைகள் தான் யூதர்களையும் இயேசுவையும் பிரித்தது. அதனால்தான் இயேசு ஒருவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொன்னார்? லோத்திட்ட சொன்னார், நீ சமபூமியில் எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். உன் ஜீவன் தப்ப ஓடி போ என்று சொன்னார். ஆனால் லோத்து ஓடும் போது லோத்தினுடைய மனைவியினுடைய எண்ணங்கள் எங்க போச்சு? என்னதான் வெளியே வந்தாலும், இப்ப சில பிரச்சனை இருந்தோ பாவத்துல இருந்தோ வெளியே வந்தாலும் சிந்தனையில என்ன இருக்கும்? வசனம் என்ன சொல்றது? குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆனா லோத்து வெளியே வந்தாச்சு. எங்க இருந்து? சோதம் கொமரா பட்டணத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. ஆனா லோத்தினுடைய மனைவியில என்ன இருக்கு? சோதம் கொமரா வெளியே வரல. அதுதான் முக்கியம். அதனால அவர் திரும்பி பார்த்தா லக்கை நோக்கி ஓட முடியல. பவுல் சொல்ல, நான் ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர முடியல லோத்தின் மனைவியால. ஏன்? அதனால்தான் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று போட்டிருக்கு. நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. அப்ப இருதயம் முழுவதும் எகிப்துல இருக்கிற வரைக்கும் மோசே என்னதான் 1000 வார்த்தை சொன்னாலும், தேவனிடத்திலிருந்தே எழுதி வாங்கி அதை பார்த்து சொன்னாலும் அவர்களால் என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல. மோசே தேவனை கண்டவன், அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இனி எழும்பாதுன்னு சொன்னார். இனி ஒரு எழுப்புவேன்னார். அது இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா இருந்த மோசே, அந்த மோசே தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி கொடுத்த போது இவர்களுடைய இருதயத்துல என்ன போகல? சிந்தனைகள் மாறல. அதனாலதான் இவர்களால கீழ்ப்படிய முடியல. இப்போ நாம எங்க இருந்தா நம்ம சிந்தை எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யூதர்கள் அற்புதத்தை பார்த்தாங்க, ஆனா அவங்க சிந்தனை எப்படி இருந்தது? மொத்தம் கல்லறின்னு நினைப்பான், மொத்தம் இவன் ஏன்டா வந்தன்னு நினைப்பான். அப்படியெல்லாம் என்ன செய்வாங்க? சிந்திப்பாங்க. இங்க சொல்லுது, அவர்கள் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினாங்க. அப்ப அவங்க எகிப்துல இருந்து வந்தாலும் எண்ணங்கள் எங்க இருக்கு? இயேசு ஏன் கழுவ சொன்னாருங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்ல வரேன். அதை கழுவிதான் பலிபீடத்துல வைக்கணும். பச்சையா அதை என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது, கழுவணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் கானான் தேசத்துக்கு போகாதபடிக்கு தடையா இருந்தது என்னது? அவர்களுடைய எண்ணங்கள். அது அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்போஸ்தலர் 7:39. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாய் இராமல் இவனை தள்ளிவிட்டு. அவன் நல்ல கவனிங்க, இவன் சொல்லிதான் எல்லாரும் வெளியே வந்தாங்க எகிப்தை விட்டு. ஆனா இவனுக்கு கீழ்ப்படிய மனசு இல்ல அவங்களுக்கு. ஏன் அவனை தள்ளுதாங்க? ஏன் வாசிங்க. தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினாங்க. இந்த இருதயம் அப்பப்ப எகிப்துக்கு திரும்புவதனாலதான், உலகத்துக்கு திரும்புவதனாலதான் நம்மளால அதிகமாக வசனத்துக்கு என்ன செய்ய முடியல? கீழ்ப்படிய முடியல.
ஏன்னா சிந்தனைகள், எண்ணங்கள் தேவனோடு நெருங்க விட மாட்டேங்குது. அவங்க நீங்க பாருங்க, செங்கடல் முன்னாடி போனாலும் என்ன ஞாபகம் வருது? எகிப்து ஞாபகம் தான் வருது. அவங்களால தேவனையே நோக்கி பார்க்க முடியல. தேவன் எவ்வளவு பெரியவர் என்றும் அவரால் செய்யக்கூடாதமான காரியம் ஒன்றுமில்லை என்று கூட அவர்களால விசுவாசிக்க கூட முடியல. கண்மலை தண்ணீரை குடித்தவர்கள், ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணினவர்கள், ஒரே பாத்திரத்துல குடித்தவர்கள், ஆனால் லக்கை நோக்கி ஓட முடியல. ஆராதனை செய்தவர்கள், ஆனா அவர்களால் என்ன செய்ய முடியல? தேவனோடு கூட நெருங்க முடியவில்லை. தேவனோடு கூட நெருங்க முடியாதபடிக்கு நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்ன ஆகும்? தடையாக மாறும். இஸ்ரவேல் ஜனம் என்ன எகிப்திலிருந்து வந்தாலும், எவ்வளவு தூரம் போனாலும், இங்க இருந்து செங்கடலை கடந்தாச்சு, யோர்தானையே கடந்தாலும் என்ன போகல? எகிப்து போகல. பர்லோகத்துக்கு கிட்டேயே போனாலும் என்ன போகல? அப்ப எப்படி பர்லோகத்துக்கு உள்ள விடுவார்? நம்ம பர்லோகம்னா என்ன நினைக்கும்? ஒரு காலை எடுத்து வச்சா எங்க போயிடலாம்? இந்த நிலால காலை எடுத்து வச்சவங்களும் இன்னும் பேசுறாங்க. ஒரு காலை எடுத்து வச்சா எங்க போயிடலாம்? பர்லோகத்துக்கு போயிடலாம். ஆனா எவ்வளவு தூரம் போனாலும் இருதயம் எங்க இருக்கு? அதான் முக்கியம். உன் இருதயம் எங்கேயோ அங்கேதான் பொசிஷன். இயேசு தம்மை தேடி வருகிறவர்களுடைய எண்ணங்களை தான் பார்ப்பார். அவன் எந்த எண்ணத்தோடு என்ன தேடி வாரான்? சிலவங்க வருவாங்க, சுகம் கிடைக்குமா? கிடைக்காது. இவன் இப்படி என்ன வச்சிருந்தா எங்க கிடைக்கும்? கிடைக்காது. இயேசு என்ன பார்ப்பார்? பிலிப்பியர் 3:9 வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். அப்ப இவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க போகுது? அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக மரணத்துக்குள்ளாக மாற முழுவதும் மேலானவைகள். முழுவதும் எங்க மேலான? அது கீழே உள்ளதெல்லாம் வாசிங்க. அவரையும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான அவரையும் ஆரம்ப வசனம். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள் ஆகி. இதுல ஏதாவது உலக பிரகாரமான எண்ணம் வந்திருக்கா? ஏன்னா அதெல்லாம் என்ன செஞ்சிட்டார்? நஷ்டம் என்று எண்ணினார். நம்ம சொல்லுவோம் அதை விட்டுட்டோம் பாஸ்டர், இதை விட்டுட்டோம் பாஸ்டர். ஆனா அதை நஷ்டம் என்று எண்ணிட்டோமா? எண்ணத்துல அதை விட்டுட்டோமா? அதான் முக்கியம். அவர் எண்ணினார். அந்த வசனம் இருக்குமே, அதை வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த எண்ணம் வந்ததுனாலதான் இவரால மேலானவைகளை நாட முடியுது. எந்த எண்ணம்? அவர் உண்மையை சொன்னா அவர் எத்தனை கோடிக்கு அதிபதி. நமக்கு 1 லட்சம் கிடைக்கட்டும், 1 லட்சத்தை விட மனசு வருமா? ஒரு 1000 ரூபாயை விட நமக்கு மனசு வருமா? வருமா? வராது. உண்மையை சொன்னா எனக்கு 1 ரூபாய் விட மனசு வருமா? ஒரு கடையில 1 ரூபாய் கொடுத்துட்டு வருவோமா? தருவாரு. நீங்க கண்டக்டர், நீங்க பஸ்ல ஏறணும்னே கண்டக்டர் மீது 50 ரூபாய் பருவத்து ஆரம்பார். நம்ம இறங்குற வரைக்கும் என்ன இருக்கும்? 50 ரூபாய் தருவாரா? இவட்ட கேட்கவா? கோவப்படுவாரா? தராம நம்மளை இறக்கி விட்டுருவானா? உண்மையாவே தரமாட்டானா? தருவானா? இருக்குமா இருக்காதா? ஆனா ஏன் அந்த எண்ணம் இருக்கு?
ஆனா இவர் கஷ்டப்பட்டுதான் பவுல் சம்பாதிச்சார். ஆனா இப்போ அந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு பெருசா தெரியலையே, அந்த பணம் அவருக்கு பெருசா தெரியலையா? ஏன் அதை விட பெரிய பாடுகளை அவர் என்ன செஞ்சார்? எண்ணி பார்த்தார். எந்த பாட? அவருடைய ஐக்கியத்தின் பாடு, சிலுவையின் பாட அறிஞ்சார். அதை அறிஞ்சதுனால இந்த எண்ணங்கள் அவருக்கு என்ன தெரியல, நமக்கு என்னதான் திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல. அது நமக்கு ஜீவனா? ஜீவனையே கொடுக்காதானா நம்ம என்ன செய்வோம்? அது பின்னாடியே தான் ஓடுவோம். அவன் நமக்கு ஏதாவது எழுதி தர மாட்டானா? ஒருத்தர் நமக்கு எதுவும் எழுதி தர மாட்டாங்க. கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். வேதம் என்ன சொல்றது? ஒருவனுக்கு என்ன திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவனை கொடுக்காது, அது அவனுடைய ஜீவனை காப்பாத்தாது. பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ இஞ்சி இஞ்சா மறிக்கிறவள். அவர்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருந்தது, உண்டானவைகள் எல்லாம் செலவழிச்சுட்டா. ஆனா அது அவருக்கு சுகத்தை கொடுத்துதா? ஜீவனை கொடுத்துதா? ஒன்னையும் கொடுக்கலையே. அதுக்காக தானே வாழ்ந்தா, அதை சம்பாதிக்க தானே இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டா. ஆனா அந்த பணம் ஒரு வியாதியை கூட குணமாக்கலையே. நீங்க ஆபரேஷனுக்கு எல்லாம் சில டாக்டருக்கு லட்சக்கணக்கா கொடுப்போம். கடைசியா சில டாக்டர் என்ன செய்வாங்க? அப்ப அந்த லட்சம் இன்னும் எங்க போச்சு? காப்பாற்ற முடியுதா? ஏன்? அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவனுக்கு ஜீவன் ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதுதான் பவுல் என்னன்னா, அதான் அவர். நீங்க கொலோசியர் 3 அதிகாரம் 1 முதல் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது. இதுதான் உண்மையான பலி. பலி என்றால் என்ன? நாம் அர்ப்பணிப்புனா என்ன? அவன் சொல்றார் பாருங்க, வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நாம எதை தேடுவோம்? இங்க ஒரு 4 சென்ட் இடம் வாங்கிட முடியாதா? அங்க ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி போற்ற முடியாதா? அததான் நாம என்ன செய்வோம். ஆனா இயேசு என்ன சொல்லுதார்? நீங்க ஒருவன் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்மையானால் அவன் என்ன செய்யணும்? கிறிஸ்து எங்க வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை அவன் என்ன செய்யணும்? நாடணும். அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் உள்ளவைகளே அல்லன்ட்ட. ஆனா உண்மையை சொன்ன நம்ம எண்ணங்கள் என்ன எங்கதான் இருக்கு? அப்ப இயேசு என்ன சொல்றார்? கிறிஸ்து உடனே கூட நான் நீங்க எழுந்திருந்தா எதை தேடணும்? மேலானதை. ஆனா பூமியில் உள்ளவைகளை அல்ல அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். இததான் அவர் சொன்னார். நம்முடைய எண்ணங்கள் கூட தேவனை விட்டு நம்மளை பிரிக்கும். கண்டிப்பா பிரிக்கும். தேவனோடு கூட ஐக்கியப்படணும் என்று விரும்புகிறவர்கள் இந்த குடல்களை முதலாவது கழுவணும். கழுவினாலும் போதாது, அதை என்ன செய்யணும்? தகனிக்கணும். அவனாலதான் அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தலின் வல்லமையை அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும், அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக மரணத்துக்குள்ளாக மாறணும். எப்படியாயினும் நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியா மாறணும். அதற்காக எல்லாவற்றையும் அப்ப நாம இத்தனை நாள் சம்பாதிச்ச பணம் நம்ம இந்த பூமியில் இருந்து கூட நம்மள என்ன செய்யாது? எழுப்பாது. அதுதான் பணம். அவர் சொல்றதை பார்த்தா அதான் உண்மை. நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணமும் நம்ம மரிச்சு போனா அந்த பூமியில இருந்து நம்மள என்ன செய்யாதான்? எழுப்பாது. அந்த தகுதியை நமக்கு கொடுக்காது. அந்த தகுதிய ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்கும். என்னது? மேலானவைகளை நாடணும். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அவன் என்ன செய்யணும்? மேலானவைகளை. அப்ப இன்னொரு உதாரணம் வாசிங்க. மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மத்தேயு 16:23.
16 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, இப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்கு. அதுக்கு முதல்ல இருந்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். எவ்வளவு அக்கறை! நாம எந்த மனுஷரை தேடுவோம்? கூட இருந்தாங்க சீசர். அது சீசரு கூட இருந்ததுக்கு அக்கறை யாருக்கு அதிகமா இருக்கு? இயேசுனால. அப்ப நாம என்ன சொல்லணும்? பாப்பா, என் மேல நீயாவது என்ன செய்த? என் மேல நீயாவது என்ன செய்த? எவ்வளவு அக்கறையா இருக்கிய. கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆனா அந்த அக்கறை தேவ சித்தத்தின்படி நம்மளை செய்ய வைக்கா. சில அன்பு கூட நம்மள தேவ சித்தத்தை விட்டு விலக வைக்கும். உங்களுக்கு தெரியாது, சிலவங்க அப்படியே அழுவாங்க. அப்ப அது கூட நம்மளை எதை விட்டு பிரிக்கும்? அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. தேவ சித்தத்தை விட்டு இங்க அதான் நடக்கு. தேவ சித்தம் என்னது? 21ஆம் வசனத்தை வாசிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு, இவங்களால இவர் பல பாடுகளை படணும். நம்ம பாடே வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இங்க இயேசுக்கு பாடு வர்றதே என்னதான்? தேவ சித்தமாவே இருந்திருக்கு. பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை, இதான் தேவ சித்தம், இதான் பிதாவினுடைய பிளான். ஆனா இப்ப பேதுரு என்ன செய்தார் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு, மனசு தாங்கல. இயேசுவே, உமக்கு அது என்ன செய்யக்கூடாது? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சரிப்பா, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், அப்படிதானே? இங்க இயேசு பேதுருக்கு இயேசு தன்னை விட்டு விலக போறாருங்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. உடனே இயேசுவை தனியா கூட்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு என்ன செய்யக்கூடாது? நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். என்ன செய்தான்? அக்கறையும் இருக்கு. அக்கறையில என்ன செய்தார்? கடிந்து கொள்ளுதார். யார? இயேசுவையே கடிந்து கொள்ளுதான். அப்ப நம்மளை விட்டு வைப்பாங்களா? யார் இத்தனைக்கு? யாரு? அவர் கையால அப்பத்தை சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சு அங்க பயிரை கொய்து நல்ல திருப்தி ஆனவங்க இப்ப இயேசு என்ன செய்தான்? இப்ப இயேசு என்ன சொல்லணும்? என் மேல உனக்கு மாத்திரமாவது என்ன செய்யுது? யாருக்குமே அக்கறை இல்லாதப்போ உனக்காவது என்ன இருக்கு? என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கப்பா, சரி உன்னைய மாதிரி ஒரு சீசன் கிடைக்க நான் என்ன செய்யணும்? ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். உன்னைக்கு நம்ம அப்பந்தான் வசனம்லாம் அப்படி உன்னை கீழாகாமல் மேலாவாய். ஆனா அவன் என்ன சிந்திக்கான்? அடுத்த வசனம் வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, திரும்பி என்ன செஞ்சார்? பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. சாத்தா எங்க இருந்தது? சாத்தா எங்க இருந்தது? முடிக்கா எங்க இருந்து நீதான் சொல்லணும். என்கிட்ட கேட்ட எனக்கு என்ன தெரியும்? சாத்தா எங்க இருந்தது? பேதுருனுடைய சிந்தையில, பேதுருக்குள்ள இல்ல. நீங்க அதை வாசிங்க. எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். சிந்தையில சாத்தா இருக்கான். இருதயத்துல இல்ல, சரீரத்துல இல்ல, பலவீனம் எல்லாம் கொண்டு வரல. சாத்தா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? பலவீனத்தை மட்டும்தான் கொண்டு, எண்ணங்கள்லையும் போராடுவான். தாவீது நல்லா இருந்தார், ராஜாவா அவர் பாட்டு உட்கார்ந்து இருந்தார். சாத்தா ஒண்ணு செஞ்சான். என்ன செஞ்சான்? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்லி ஏவிட்டான். எதை? எண்ணங்கள். யார? தாவீது ராஜா.
தாவீது ராஜாவுக்குள்ள சாத்தான் போனானா எங்க போனா? சிந்தனையிலையும் சாத்தான் வருவான். அவ போகாத இடமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, இப்ப பேதுருக்குள்ள சாத்தா இருந்தானா அவன் சிந்தனையில சாத்தா இருந்தானா? சிந்தனை. அததான் இயேசு போன்னு சொன்னார். அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். இவன் உண்மையா சொன்னா இவனுக்கு தான் என்ன இருக்கு? ஏன்னா இவர் போயிட்டாருன்னா நமக்கு என்ன கிடைக்காது? இவர் இருக்க போய் வலையும் மீனையும் விட்டுட்டு வந்துட்டோம். இவர் இருக்க போய் தினமும் ஆகாரம் தாராரு, சும்மா இலவசமா தாராரு, பாடே படாம என்ன செய்தார் தாரா. இவர் போயிட்டு அதுவும் போயிரும். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களும் என்ன செஞ்சிடும்? போயிரும். அதனால இயேசுவே நீங்க கொஞ்சம் தனியா வாங்க, இது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நேரிடக்கூடாது. எனக்கு இல்லைன்னா என்ன கிடைக்காது? ஒன்னும் கிடைக்காது. நீங்களும் போயிட்டா எங்களை நடத்த யாரும் இல்ல அப்படின்னா. ஆனா இதான் என்னது? தேவ சித்தம். ஆனா அந்த பேதுருக்குள்ள சாத்தான் போல பேதுருனுடைய சிந்தனையில சாத்தான் போயிட்டான். அந்த அதான் நான் சொன்னேன், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறார்கள். இயேசுவை தனியா கொண்டு போனது யாரு? பேதுருவா? பேதுருனுடைய சிந்தனையை நாம எப்படி நடப்போம்? இதெல்லாம் பெரிய பாவமா? சிந்தனை பெரிய பாவம். இருக்கிறதுலே சிந்தனை தான் பெரிய பாவம். தேவனோடு கூட நம்மளை நெருங்கவே விடாது, தேவனோடு கூட ஐக்கியப்படவே விடாது. அதனால நீங்க ஒருமனப்படணும் பாரு. இயேசு சாத்தா சிந்தனை என்ன செய்வான்? இது பண்ணுவான். ஆனா இயேசு என்ன சொல்லுவார்? ஒருமனப்பட சொல்வார். எங்கோ 2 பேரின் நாமத்து நிமித்தம் ஒருமனப்பட்டு கூடி இருந்தான். அப்ப அந்த சிந்தனையில கூட இயேசு இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு இருக்கு. சிந்த சரியில்லைனாலும் அங்க இயேசு இருக்க மாட்டார். அதான் போட்டிருக்கு, எங்க 2-3 பேர் நாமத்து நிமித்தம் ஒருமனப்பட்டு, ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கு, ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். அப்போ ஒருமனம் இல்லாத இடத்துல, சிந்தைகள் சரியில்லாத இடத்துல இயேசு அங்க பிரசனம் குறையும். உண்மை, அங்க பிரசனம் குறையும், தேவ பிரசனம் குறையும். இந்த டவரை பார்த்தீங்கன்னா, டவர் என்ன செய்வாங்க? டைரக்டா அப்படி கொண்டு போயிருவாங்களா? முடியாது. ஒவ்வொரு கம்பியா தான் என்ன செய்வாங்க? இது பண்ணுவாங்க. அப்படி இது பண்ணி தான் அங்க போய் என்ன செய்யும்? அதுக்கு கனெக்ஷன் கிடைக்கும் சேட்டலைட்ல இருந்து. அதுக்கு இதே போலதான் நாமளும் தேவனோடு கூட எண்ணங்களை அப்படியே ஒருமுகப்படுத்தி படுத்தி படுத்தி கொண்டு போனாதான் அங்க இருந்து நமக்கு கனெக்ஷன் கிடைக்கும். இந்த எண்ணங்கள் வேற எங்கேயாவது வச்சுட்டு கத்தாவே சோத்திரம் சோத்திரம் ஜபத்துல 1 மணி நேரம் உட்கார்ந்தாலும் 2 மணி நேரம் உட்கார்ந்தாலும் கத்தர் ஒன்னும் பேச மாட்டார், கண்டிப்பா பேச மாட்டார். எண்ணங்கள் தேவனோடு கூட ஐக்கியத்துல இருக்கணும். நாம உட்கார்ந்துருப்போம், நம்ம எண்ணங்கள் எங்க இருக்குன்னு தான் முக்கியம். எண்ணங்கள் எங்க இருக்கணும்? தேவனோடு கூட ஐக்கியத்துல இருக்கணும். அப்பந்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். அப்ப தேவனோடு நம்மை நெருங்க விடாதபடிக்கு எது தடையாக மாறும்? நம்முடைய சிந்தனைகள். அப்ப குடல்னா என்னது? சிந்தனை. அடுத்து என்ன கழுவணும்? அடுத்து என்ன கழுவணும்? தொடைகளை கழுவ வேண்டும். தொடைனா என்ன? நம்முடைய நடத்தை, நம்முடைய நடக்கை. நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவோ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனுஷ விரும்பினவைகளை செய்து. அப்ப நம்ம முந்தி நாம எப்படி நடந்தோம்?
மாம்ச இச்சையின்படியே நடந்தோம். நம்ம நெஞ்சின் வழிகளிலும் நம்முடைய கண்ணின் காட்சியிலும் பிரகாரம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம். அதனாலதான் சில சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைல அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அது எங்க போய் முடியும் கடைசியில? நம்ம பாட்டு பிள்ளைல அவங்கவுங்க இது பண்ணீங்க. மாடை பாருங்க, மாடு பின்னாடி நீங்க எதுக்கு போறீங்க? தன்னிச்சையாய் விடப்பட்ட காட்டுக்கழுதையா ஆகக்கூடாது. நம்மளை நடத்துவதற்கு ஒரு வேணும். இப்ப நீ மாடு மேய்க்கும், மாடு பின்னாடி நம்ம போக மாட்டோமா? எதுக்கு? எதுக்காக? எதுக்காக போறோம்? எதுக்காக போறோம்? மாடு பின்னாடி எதுக்காக போறோம்? எதுக்காக? கரெக்டா அந்த வழியில என்ன செய்யணும்? இதேதான் இயேசு. நம்ம முன்பு எப்படி போனோம்? நம்முடைய நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியிலும் போனோம். இனி எப்படி போனோம்? இனி எப்படி போகணும்? அதாவது இயேசுவையே நோக்கி பார்த்துட்டு போனவன் எந்த தண்ணியிலும் என்ன செஞ்சான்? நடந்தான். கொஞ்சம் அப்படி சுத்தி பார்த்தவன் என்ன ஆயிட்டான்? நம்ம நேரம் நடந்து போகணும்னா பரலோகத்துக்கு நோக்கி நம்ம போனோம். ஒரே ஒருவரை தான் என்ன செய்யணும். அது யாரு? நீங்க சங்கீதம் 73:2 வாசிங்க. சங்கீதம் 73 சங்கீதம் 2 வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. இவர் ஏதோ பார்த்துட்டே போறார். ஆசாப்பு காலு தள்ளாடுது. நேரா நிக்க வேண்டிய காலம் எப்படி ஆகுது? கொஞ்சம் இப்படி தள்ளாடுது. அப்ப ஏதோ பார்த்துட்டே போறார். ஏதோ பார்த்துட்டே போனார். அவர் கால் தள்ளாட காரணம் என்ன? கண்மலின் மேல நம்மளை நிறுத்தி இருக்கார். பயங்கரமான கொலியிலும் ஒளியான சேற்றிலும் வந்து நம்மளை தூக்கி எடுத்து கண்மலின் மேல நிறுத்தி இருக்கார். ஆனா இந்த ஆசாப்பினுடைய கால் தள்ளாடுத ஏன்? அவன் ஏதோ பார்த்துட்டே போறார். துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் கண்டேன். அப்ப நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியிலும் அவன் நடந்த போது அவனுடைய கால் என்ன செய்யுது? இடருது. அதன் பிறகு அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போன போதுதான் அப்பதான் அவர் கண்டுபிடிச்சார், என் கால் இதுவரைக்கும் எப்படி ஆயிருக்கு? தள்ளாடி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஜெபம் பண்ண, கர்த்தாவே என்னை உம்முடைய ஆலோசனையிலே நடத்தி என்னை முடிவிலே உம்முடைய மகிமையிலே ஏற்றுக்கொள்ளும். அவர்களுடைய காலெல்லாம் எப்படி இருந்தது? செம்மையான இடத்துல நிக்காமல் இருந்தது. ஆனா என்னையோ நீர் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து செம்மையான இடத்துல நிறுத்தினீரே. அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுவார். அப்ப துன்மார்க்கரை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அவனுடைய கால் தள்ளாடிட்டே இருக்கு, இடறிட்டே இருக்கு. அதற்கு நாம என்ன செய்யணும்னா 119 சங்கீதம் 101 வசனத்தை வாசிங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். உம்முடைய வசனத்தை காத்து நாம என்ன செய்யணும்? நடந்த வசன பிரகாரம் நாம நடக்கும் போது எல்லா வழிகளுக்கும் நம்முடைய கால்களை விலக்கி விடலாம். நீங்க பவுல் சில இடத்துக்கு போகணும்னு காலை வைப்பார். சில இடத்துல ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார்? போக விட மாட்டார். ஏன்? அவன் சொல்லுவார், நான் இந்த எருசலேமுக்கு போக மனதா இருந்தேன் பார்.
மனது பிரகாரம் நடப்பதற்கு காண வைப்பார். ஆனா ஆவியானவர் அங்க போக விட மாட்டார். அப்ப வசன பிரகாரம் வாலிபன் தன் வழியை எதினால் வசனத்தின்படி தன்னை வசனத்தினால காத்து கொண்டுட்டான்னா அவனுடைய நடம் என்ன எதை நோக்கி போகும்? பரலோகத்தை நோக்கி போகும். நம்ம நிறுத்தினது எதுல? கண்மலை மேல நம்மளை நிறுத்தி இருக்காரு. அது நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்காரு. நம்முடைய காலை என்ன செஞ்சுட்டு அந்த கண்மலையில, அப்ப அந்த கால் என்ன அடக்கக்கூடாது? தள்ளாடக்கூடாது. நம்ம இயேசுவை தவிர மத்த யாரை பார்த்தாலும் நம்ம தள்ளாடிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். உண்மை. நம்மளை சோர்ந்து போகாம திடமனதோட கொண்டு போய் நம்மளை நிறுத்துற ஒரே ஒரு ஆள் யாரு? நீங்க இயேசுவை தவிர மத்த யாரை பார்த்துருங்க, தள்ளாடிடுவோம், சோர்ந்துருவோம். ஆனா இயேசுவை பாருங்க, சோர்வே வராது, தள்ளாடவே மாட்டோம். நீங்க பேதுருவை பாருங்க, இயேசுவை பார்த்துட்டே நடக்கும்போது அலை தெரிஞ்சுதா? ஆனா அலை அடிக்கி, ஆனா அலை அவனுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. எப்படி நடக்க? ரோட்ல நடக்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு நடக்காது. பின்னாடி அங்க சீசர்லாம் என்ன செஞ்சிருப்பான்? சத்தம் போட்டுருப்பான். இல்ல முட்டா போயில நீ என்ன செய்யாத, இறங்காத, பாதியில போய் என்ன செய்யாத. ஆனா அதெல்லாம் அவர் கேட்டுதா? ஏன்? பார்த்தது யார? இயேசு. எப்போ இயேசுவை விட்டுட்டு இந்த காத்து அடிக்க, இந்த அலை அடிக்க, அவன் அப்படி சொல்றானே, இவன் அப்படி சொல்றானேன்னு எண்ணங்கள் போச்சோ, அப்ப என்ன போயிட்டு காலு தள்ளாட ஆரம்பிச்சு. இயேசுவோடு நெருங்க முடியல. எண்ணங்கள் சிதறும் போது இயேசுவோடு அவனால் நெருங்க முடியல. ஒருமனப்பட்டு போகும்போது அதுக்குதான் குதிரைக்கு என்ன போடுவாங்க? அதுக்குதான் ஒரு சபைக்கு கலிக்கம் போடணும்னு சொல்லுவார். ஏன்னா இயேசுவை நோக்கி போகணும். கடைசிக்கான சபைக்கு என்ன உண்டு? கலிக்கம் தந்தார். ஏன்? எந்த சபைக்கும் கொடுக்கல, கடைசிக்கான சபைக்கு கலிக்கம் கொடுத்திருக்க. எதுக்காக? அவன் என்ன நோக்கி வரணும். இயேசுவை நோக்கி அவன் ஒருமனப்பட்டு, சிந்தையெல்லாம் ஒருமனப்பட்டு போகும்போது இயேசுவை நோக்கி போனான். எதுவுமே அவனுக்கு பெருசா தெரியல, இயேசுதான் பெருசா தெரிஞ்சார். ஆனா இந்த எண்ணங்கள் எப்ப இந்த பக்கம் சாஞ்சுதோ, செதறிச்சோ, அப்ப இயேசு பெரிதாய் தெரியல. எது பெரிதா தெரியுது? உலகம்தான் பெருசா தெரியுது. அதான் உலகம் என் பின்னே சிலுவை என் பின்னோக்கே நான் பின்னோக்கே. புரிஞ்சுதா? இந்த எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். எண்ணங்களும் தேவனோடு கூட நம்மை நெருங்க விடாது, தேவனோடு கூட ஐக்கியத்தை குறைக்கும். நம்முடைய எண்ணங்களை சிதற விடவே கூடாது. யார் எண்ணமும் சொல்ல அதை மைண்ட்ல ஏத்தாது. கர்த்தருடைய பாதத்துல வச்சுட்டு என்ன செய்யுங்க? பேசாம உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அதனால நம்ம அதை தான் செய்ய மாட்டோம். எது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போமோ அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்யவே மாட்டோம். அவன் இப்படி சொல்லிட்டாங்க, இவன் இப்படி சொல்லிட்டாங்க, அவன் என்ன அவன் என்ன நினைச்சு இவனுக்கு என்ன, இவன் என்ன செய்யணும்? அதாவது நீங்க பேதுருன்னு நினைக்க, இயேசுவை பின்பற்றி போவான். போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் கூட வருவான். யாரு? இயேசுனுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கிற, நீங்க யோவான் 21ஆம் அதிகாரத்தை எடுங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20 முதல். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் ஆகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இவன் எங்க போறான்? இவன் யார் கூட தான் இயேசு கூட நடந்தாலும், இயேசுக்கு பின்பற்றி போனாலும் சிந்தை என்ன செய்யல? இயேசுவோடு கூட இல்ல. சிந்தை யார பின்பற்றல? இயேசுவை பின்பற்றல. அடுத்து வாசிங்க. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, இந்த நாம அதிகமா இயேசுவை கண்டதை விட இந்த பக்கத்துல உள்ளவங்க தான் பார்ப்போம். பாத்தீங்களா? அவன் செய்யாத தப்பு நம்ம செஞ்ச தப்புலையும் யாரை ஈக்குவல் பண்ணுவோம்? அதுல ஒரு திருப்தி. அவன் செய்யாத தப்பியா நான்? அப்ப எண்ணங்கள் எங்க வரல? இப்ப இவன் யார பார்க்கான்? இயேசுவை காண வேண்டியவன் யார காணுதான்? அவனை கண்டு. யாரை? யோவானை கண்டு
பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். ஜெபம் பண்ணுங்க, ஆனா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணார். இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். இததான் அவன் செய்யணும். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னது? நீ என்ன பின்பற்றி வா. இயேசு கூட 10,000 பேர் வருவாங்க. அவனெல்லாம் என்ன செய்யாத, பார்க்காத. அவனே உனக்கு எதாவது மாறுவான், இடரெல்லாம் மாறுவான். இப்ப சிமியோட எஸ்தருக்கு எதாவது மாறலாம். வீட்டுல போய் நீ ஏசிட்டு இருக்க கூடாது. என் தங்கச்சி எப்படி சொல்லிட்டாரு, சிமியன் அவர் எப்படி சொல்லலாம், அவ எனக்கு இடரெல்லாம் மாறுவாளாம். மாறுவதற்கு வாய்ப்பு. நான் திரும்பவும் சொன்னேன், சாத்தான் நல்லவன் இல்லை. என் மனைவிட்ட கூட இன்னைக்கு அதான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் நல்லவங்க தான், சாத்தான் யாரு கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அப்போதான் சொல்லி கொடுத்துட்டு வாரு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கிட்ட? சாத்தான். இல்லை, என் தங்கச்சி என்ன இடர கூட இருந்த சீசன் இத்தனைக்கு இயேசுவுக்கு மார்புல சாய்ந்து இருந்தவனை பார்த்தான். அவனை பார்த்து இவனே மாதிரி நான் சாய்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் வந்துதான். அவனுக்கு என்ன வருது? நீங்க பார்த்தீங்களா, போ எவனா பார்த்து இவனே மாதிரி நான் வரணுங்கிற எண்ணம் கூட நமக்கு என்ன செய்யாது, வராது. வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா கத்தவங்களை ஆசீர்வதிப்பா. வந்திருக்கா? அது இருக்க பாஸ்டர் எங்களுக்கு வந்து நீங்க வேற சீக்கிரம் முடிக்க மாட்டீங்க, வளவலன்னு பேசிட்டு கிடைக்கிது. வந்திருக்கா? ஆனா இவனுக்கு என்ன வந்திருக்கணும்? யோவான் இயேசுனுடைய மார்புல சாய்ந்து இருக்கிறவர். அவரை பார்த்து இவனுக்கு என்ன வரணும்? இயேசு மேல இவ்வளவு அன்பா இருக்கான், இயேசு மேல மார்புல இப்படி சாய்ந்து இருக்கான, இதே போல நானும் என்ன செய்யணும்? அந்த மாதிரி என்ன வந்ததா? அவனுக்கு என்ன வந்தது? சரி, அப்ப அவன் என்ன கேட்டிருக்கணும்? கத்தா, நான் உண்மை பின்பற்றி வார், ஏன் காரியம் என்ன, அதையாவது அவர் என்ன அப்படியா கேட்டிருக்கணுங்களா? என் சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படி கேட்டானா? கேட்கல பாருங்க. அவன் கேட்டது என்ன? இவன் காரியம் என்ன, அது எதுக்கு உனக்கு? அததான் இயேசு சொன்னார். அவன் நான் வருமளவும் அவன் இருக்க உனக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்ன செய். இதுதான். இத்தனைக்கும் அவன் யார் கூட தான் போனான். அப்ப எண்ணங்கள் என்ன செய்யுது? இயேசு கூட கடைசி வரைக்கும் இந்த எண்ணங்களையும் காத்துக்கொள்ளும். அத கழுவி என்ன செய்யணும்? அதை பலிபீடத்துல வைக்கணும். புரிஞ்சுதா? கண்களை மூடும். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். அப்போ எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உடைய சன்னதை கூட்டு சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கற்று தந்த அந்த நல்ல பாடத்துக்காய் உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, நானும் என்னுடைய எண்ணங்களை காத்துக்கொண்டு இவர்களும் இவர்களுடைய எண்ணங்களை காத்துக்கொண்டு கர்த்தாவே உண்மையே பின்பற்றி வர கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உண்மையிலேயே இருந்து கர்த்தாவே, அந்த பேதுரு எப்படி கடலில் நடந்தானோ இதே போல எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயித்து கர்த்தாவே உம்முடைய சன்னதியிலே வந்து இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.